மொஜ்தபா கமேனியின் உயிருக்கு ஆபத்து. ஈரான் விசஸ் அமெரிக்கா போர் உச்சம். ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா. ட்ரம்ப் வெளியிட்ட ஷாக் தகவல். உலக வரைபடத்தில் ஒரு சிறிய நீரிணை இன்று உலகையே உழுக்கும் பெரும் போர்க்களமா மாறியிருக்கு. கச்சா எண்ணெய் முதல் உலக நாடுகளின் பொருளாதாரம் வரை அனைத்தும் தீர்மானிக்கும் ஹார்முஸ் நீரிணையில் வல்லரசு நாடுகளின் அதிகார போட்டி உச்சகட்டத்தை எட்டிருச்சு. அமெரிக்காவின் ஏவுகணைகள் ஈரானின் இராணுவ கட்டமைப்பை தகர்க்க ரஷ்யாவின் டூம்ஸ்டே விமானம் டெக்ரானில் வானில் தரையிறங்கியிருக்கு. இவ்வளவு நாள் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ரஷ்யா இப்ப ஈரானுக்கு ஆதரவா இறங்கிருச்சு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதியை தகர்க்க இந்த பெரும் போர் இப்ப அடுத்த கட்டத்திற்கு நகருது. இதனால ட்ரம்ப் ரஷ்யா மீது கடும் கோபத்தில் இருப்பதா சொல்லப்படுது. இது குறித்த தகவலை தற்பொழுது ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த சில மாதங்களா மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு பெரும் அரசியல் மட்டும் இல்லாம இராணுவ மாற்றத்தை சந்தித்து வருது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்கள் அந்நாட்டின் இராணுவ கட்டமைப்பை முற்றிலுமா சிதைத்திருக்கு. இந்த மோதல்கள் உலக நாடுகளின் எரிசக்தி சந்தையிலும் அரசியல் ஸ்திரத்தன்மையிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருச்சு. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் தலைவரான அயதுல்லா அலி கமேனி வான்வழி தாக்குதல்ல கொல்லப்படுறாங்க. அதே தாக்குதல்ல படுகாயமடைந்த அவரது மகன் மொஜ்தபா கமேனி 90% உயிருக்கு ஆபத்தான நிலையில இருப்பதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியா சொல்றாரு. தனது நாட்டுக்கு இராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடற்படை மட்டும் இல்லாம விமானப்படைன்னு அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டதா ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் சொல்லியிருக்காரு. இருப்பினும் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் டெக்ரானில் நடைபெற இருக்கும் நினைவேந்தல் கூட்டத்தில் புதிய உச்ச தலைவராக கருதப்படும் மொஜ்தபா கமேனி பொதுவெளியில் தோன்ற உள்ளதாக ஈரான் ஊடகங்கள் அறிவிச்சிருக்கு. உலகளாவிய கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாம இயற்கை எரிவாயு போக்குவரத்துல 1/5 ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வழித்தடத்தை கைப்பற்ற அமெரிக்காவும் ஈரானும் கடும் மோதல்ல ஈடுபட்டு வர்றாங்க. தொடக்கத்துல ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனா சர்வதேச சந்தையின் பதற்றத்தை தணிக்கவும் ராஜதந்திர உறவுகள் மூலம் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டவும் அந்த வரியை ட்ரம்ப் திடீரென ரத்து செய்கிறாரு. வரி விதிப்புக்கு பதிலாக நட்பு நாடுகளுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எரிசக்தி விநியோகத்தை பாதுகாப்பானதாக மாற்ற அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. இந்த மோதல்ல இதுவரைக்கும் பார்வையாளராக இருந்த ரஷ்யா இப்ப முதல் முறையாக நேரடியாக களம் இறங்கிட்டாங்க. அதிபர் புதின் தனது அதிநவீன இராணுவ கட்டுப்பாட்டு விமானமான டூபோலெவ் 214B-ஐ டெக்ரானுக்கு அனுப்பி வச்சிருக்கு. உலக அழிவு நாள் விமானம் என்று அழைக்கப்படும் இது ஒரு நடமாடும் இராணுவ கட்டுப்பாட்டு மையமாகும். இதன் மூலமா ஈரான் மீது அமெரிக்கா ஏவிய மின்னணு போர் மட்டும் இல்லாம ஜாமிங் தொழில்நுட்பங்களை ஈரான் சமாளிக்க ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ரஷ்யா இதன் மூலம் வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரைக்கும் வரி விதிக்கும் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியா ரத்து செஞ்சிருக்காரு. இந்த அறிவிப்பு சர்வதேச எரிசக்தி சந்தையில நிலவிய பதற்றத்தையும் நீக்கியிருக்கு. வரி விதிப்புக்கு பதிலாக மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுடன் புதிய வர்த்தகம் மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள ட்ரம்ப் திட்டமிட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தங்களின் மூலமா ஹார்முஸ் பகுதியில தடையற்ற வர்த்தகத்தையும் எரிசக்தி விநியோக பாதுகாப்பையும் உறுதி செய்ய அமெரிக்கா முயன்றுகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப ஈரான் அமெரிக்கா போரால கச்சா எண்ணெய் விலை மீண்டும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருது. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல் தடையின்றி பயணிக்கும் சூழல் இல்லையெனில் அது இந்தியாவின் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கலையும் உருவாக்கலாம். வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகம் பாதிக்கப்படுவதும் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலா உருவெடுத்துருச்சு.
அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாவலனாக தொடர்வோம் அப்படின்னு சூளுரைக்க ரஷ்யாவின் டூம்ஸ்டே விமானம் ஈரானில் தரையிறங்கி இருக்கு. இதனால அமெரிக்காவின் தனிமைப்படுத்தும் திட்டம் பெரும் சவாலையும் எதிர்கொள்ள போகுது. மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு புதிய மட்டும் இல்லாம ஆபத்தான போர்க்களமாக மாறிவிட்ட நிலையில உலக நாடுகளின் கண்கள் அனைத்தும் டெக்ரான் மட்டும் இல்லாம வாஷிங்டனின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கியே திரும்பிருச்சு. ஆக போர்க்களத்தில் புகைமூட்டம் விலகும் போதுதான் உண்மையான சேதங்கள் புலப்படும் என்ற ஈரானின் புதிய உச்ச தலைவரின் வருகை அந்நாட்டின் வீழ்ச்சியடைந்த நம்பிக்கையை மீண்டும் துளிர்க்க செய்யுமா, இல்லனா அமெரிக்காவின் இராணுவ பலத்திற்கு முன்னால் ரஷ்யாவின் தொழில்நுட்ப ஆதரவும் ஈரானின் பிடிவாதமும் அடிபணிந்து போகுமா அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வியாக இருக்கு. எது எப்படியோ வல்லரசு நாடுகளின் இந்த சதுரங்க ஆட்டத்துல காய்களாக நகர்த்தப்படுவது என்னவோ சாமானிய மக்களின் வாழ்க்கையும் உலக பொருளாதாரமும் தான். ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாவலனாக தொடர்ந்து செயல்படும் அமெரிக்காவிற்கும் ஈரானை காக்க களம் இறங்கியிருக்கக்கூடிய ரஷ்யாவிற்கும் இடையிலான இந்த மோதல் உலகை எந்த புதிய பரிமாணத்திற்கு இட்டு செல்லும் என்பதுதான் இப்போது அனைவரது மனதிலும் உள்ள மிகப்பெரிய கவலையா பார்க்கப்படுது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.